முன்பாக ஒரு முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். புயல் காரணமாக மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மின்சார வாரியம் அறிவுரை கொடுத்திருக்கிறது. ஈரமான கைகளால் மின் சுவிட்ச்களை தொடவோ மின் சாதனங்களை தொடவோ கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. வீட்டின் சுவர் ஈரமாக இருந்தால் மின்சார சுவிட்ச்களை இயக்க வேண்டாம் என்ற அறிவுரையையும் மின்சார வாரியம் கொடுத்திருக்கிறது. அதே போன்று அறுந்து கிடக்கக்கூடிய வயர்களை தீண்டாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவுரையையும் மின்வாரியம் கொடுத்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், தற்போது மின்வாரியம் தரப்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன? அபிநயா, பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கம் இன்று இரவிலிருந்து நாளை வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இந்த மழைக்காலங்களில பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஈரமான கைகளில் மின் சுவிட்சுகள் மின்சார சாதனங்களை இயக்க முயற்சிக்க வேண்டாம். வீட்டில் உள்புற சுவர் ஈரமாக இருந்தால் மின்சார சுவிட்சுகள் எதையும் இயக்கக்கூடாது. வீடுகள் மற்றும் கட்டடங்களில் உள்ள ஈரப்பதமான சுவர்களில் கை வைப்பதை தவிர்க்க வேண்டும். நீரில் நனைந்த ஃபேன், லைட் உட்பட எதையும் மின்சாரம் வந்தவுடன் இயக்க வேண்டாம். மின்சார மீட்டருக்கு பொருத்தப்பட்டுள்ள பகுதி ஈரமாக இருந்தால் அதை உபயோகிக்க கூடாது. வீட்டில் மின்சாரம் இல்லை என்றால் அருகில் இருந்த தாங்களாகவே ஒரு மின்சாரம் எடுக்க வேண்டாம். மின் கம்பிகள் அறுந்து கிடக்கும் பகுதிகள், மின்சார கேபிள்கள், மின்சார கம்பங்கள், பில்லர் பாக்ஸ் மற்றும் டிரான்ஸ்பார்மர் இருக்கும் பகுதிகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல சாலைகளிலும் தெருக்களிலும் மின் கம்பங்கள் மற்றும் மின் சாதனங்களுக்கு தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நடப்பதோ ஓடுவதோ விளையாடுவதோ மற்றும் வாகனத்தில் செல்வதோ தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மின்சார ஒயர்கள் அருகில் செல்வதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும். மின்சார கம்பத்திலோ அல்லது அதற்காக போடப்பட்டுள்ள வயரின் மீதோ கொடி கயிற்று துணியை காய போட வேண்டாம் என்றும், மின் கம்பத்தினாலோ அல்லது அவற்றை தாங்கும் கம்பிகளாலோ கால்நடைகளுக்கு கட்டி வைக்க வேண்டாம். மின் சேவைகள் மின் கம்பி அறுந்து தொங்கிக் கொண்டிருந்தாலோ அல்லது மின் கம்பிகள் உடைந்திருந்தாலோ சாய்ந்திருந்தாலோ மற்றும் மின் தடை குறித்த புகார்களுக்கு உடனடியாக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மாநில மின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகத்தை தொடர்பு கொள்ளலாம். குறிப்பாக 9497 9497 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் மின்சார பகிர்மான கழகம் சார்பாக சில மிக முக்கியமான நடவடிக்கைகளை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மின்சார துண்டிப்பு இருந்தா அந்த பகுதியில புகார் அளிக்கலாம். அதோட ஈரமான பகுதிகளில் மின் ஒயர்கள் உள்ளிட்ட இந்த சாதனங்கள்லாம் இயக்க வேண்டாம் அப்படின்னு சில முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகளை அறிவுறுத்திருக்கிறாங்க. அபிநயா, மின்வாரியத்தினுடைய அறிவுறுத்தல்கள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். மற்ற மழை சார்ந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார்.